இதுதான் அட்டாக் பண்ணுற பேஸு. வாங்க இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த அம்பு, நெக்ஸ்ட்டு இந்த அம்பு ப்ளஸ் இந்த அம்பு, இது மூணையும் உடைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற விசாட் டவரையுமே உடைக்கிற மாதிரி ஸ்பெல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரி வாங்க ட்ரை பண்ணிவிட்டு, உடஞ்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ட்ராகன் ப்ளஸ் வந்து பலூன் எல்லாமே இங்கே ஹீரோஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம இறக்க போகிறோம். இங்கே வந்து இந்தளவு கவர் பண்ணிட்டு வந்த மாதிரி இந்தளவு கவர் பண்ணி அட்டாக் வந்து 100% எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். வாங்க அட்டாக் கொடுக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற ஹீரோஸ் ப்ளஸ் ட்ரூப்ஸ் வந்து பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஸ்பெல்லை வந்து கொடுக்குறோம். ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி விசாட் டவர் உடைக்கணும்னு நினச்சா ஆனால் ஆர்ச்சர் டவர் வந்து உடஞ்சிருச்சு. இங்கேயும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறோம். இங்கேயும் பக்கத்தில் இருக்கிற ஆர்ச்சர் டவர் உடஞ்சிருச்சு, விசாட் டவர் உடையில. இங்கேயுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ண மாதிரி ஆர்ச்சர் டவர் மட்டும் உடஞ்சிருச்சு. விசாட் டவருக்கு நம்ம பிளான் பண்ணோம், பட் ஆர்ச்சர் டவர் உடஞ்சிருச்சு. சரி, ஒன்று போனால் ஒன்று இலவசங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து விசாட் டவருமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஆர்ச்சர் டவர் டேமேஜ் ஆகி விசாட் டவர் வந்து இதாகிடுச்சு. சரி ஓகே, இப்போ ஈகிளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பெல்ல போட போகிறோம். இது வந்து நம்ம டவுன் ஹால் வந்து 17 ஈகிள் எடுத்தனாலேயே நம்மளுக்கு ஈகிள் பேர் அடிக்கடி வாயில் வர மாட்டேங்குது. ஏன்னா ஈகிள் இல்லாமல் அது பார்க்காம நேமே நம்மளுக்கு வந்து வாயில் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ஈகிள் பேர். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்போவை கவர் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல 2 ஸ்பெல்லும் போடுறோம். நெக்ஸ்ட்டு கிங்குக்கான பவர் வந்து கொடுக்கலாம். ஓகே, கிங்குக்கான பவர் கொடுத்தோன்னா வால் எல்லாமே உடஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ராயல் சாம்பியனுக்கு பவர் வந்து லோ ஆகி அதுவே பூஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வார்டன் ப்ளஸ் வந்து குயினுக்கான ஃபுல் பவர் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே, நம்ம வந்து இந்த பவர் யூஸ் பண்ணாமே வந்து நம்ம ஸ்டார் எடுத்துடலாம். ஓகே, இன்னும் நம்ம எனிமி பேஸில் வந்து ஒரு எக்ஸ்போ, ஒரு விசாட் டவர் மட்டும்தான் இருக்குது. சாரி, ஆர்ச்சர் டவர் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து விசாட் ப்ளஸ் ஆர்ச்சர் டவர் நேம் வந்து மாற்றி சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் ஒரே ஒரு காயின் கலெக்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து அட்டாக் பண்ணி 100% கிளியர் பண்ணி 3 ஸ்டார்ஸ் எடுத்துட்டோம். இது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற ரூட் வந்து இவ்வளோ கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்து நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம வந்து 37 ஸ்டார் வந்து டோட்டலாக எடுத்துருக்குறோம் இந்த வாரில் 13 அட்டாக் பண்ணி. நெக்ஸ்ட்டு கிளான் கேஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைட் மெடல்லையுமே இருக்கிற இதுவுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு எல்லாமே. நெக்ஸ்ட் வால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிங்கு குயின் தான். இப்போ வந்து வார் போயிட்டுருக்கனால ஹீரோஸ் வந்து நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது. இன்னும் 170 வால் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் டவுன் ஹால். சரி ஓகே, நம்ம வந்து வால் வந்து அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, இப்பொழுதைக்கு நம்ம வந்து 6 வால் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகே, 6 வால் வந்து இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, வாங்க நம்ம அடுத்த பேஸில் இருக்கிற அட்டாக் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வார் பேஸ் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ரூப்ஸ் வந்து இது தான். எல்லா ஹீரோஸ் ப்ளஸ் வந்து ட்ராகன், பலூன், லாவா, எலக்ட்ரோ டைட்டன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். இது எப்படி நம்ம ஃபஸ்ட் அட்டாக் பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து லாவா இறக்கி லாவா டைரெக்டாக அம்புக்கு வரும். அதுக்கு பின்னாடியே பேட்டில் ஃப்ளேம் இறக்கி பேட்டில் ஃப்ளேம் வந்து இந்த எக்ஸ்போ வந்து ரீச் ஆகும்போது இந்த இடத்துல பேட்டில் ஃப்ளேம் உடச்சி சூப்பர் ஆர்ச்சர் மூலிமா இதை வந்து ஃபுல்லாக ஈகிள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உடைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்பெல் மூலிமா உடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் வந்து இருக்கிற ட்ராகன் எல்லாத்தையுமே இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்படிக்கா இறக்க போகிறோம். இது வரைக்கும் ட்ராகன், பலூன் எல்லாம் இந்த ஆண்டை வந்து கிங் அண்டு குயின் வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த டைரெக்ஷனில் இருக்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம பிளான் போட்ட மாதிரி அட்டாக் வந்து ட்ரை பண்ணலாம். 100% எப்படி எடுக்கிறாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் அதுக்கான எடுத்துகிட்டு போகிற ட்ரூப்ஸ். அட்டாக் கொடுத்துட்டு நம்ம அட்டாக்கில் வந்து
லாவா வந்து டைரெக்டாக அம்பை நோக்கி வர மாதிரி அம்புக்கு லாவா வேறக்குன்னு அடுத்த செகண்டே பேட்டில் ஃப்ளேமையும் இறக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்போக்கு நேராக ஸ்பெல்லை போட்டுடலாம். ஓகே, ஸ்பெல்லை போட்டுடலாம் அம்பை உடச்சி. ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த டைம் வந்து டவுன் ஹால் வந்து உடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லை போடலாம். ஓகே, ஆர்ச்சர் வந்து செதறிட்டனால நம்ம ஸ்பெல்லில் இல்லாமல் மற்ற டிஃபென்ஸ் எல்லாமே அதை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. சூப்பர் ஆர்ச்சரை ஓரளவுக்கு நம்ம இருந்ததெல்லாம் கவரேஜ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். ஈகிள் வந்து உடையுமான்னு தெரியல. ஓகே, ஈகிள் உடஞ்சிருச்சு. நம்ம வந்து 17% வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ராகனை வந்து இறக்கிட்டு பின்னாடி வந்து பலூன்ஸ் இறக்க போகிறோம். ஓகே, பலூன்ஸ் இறக்கணுன்னு பின்னாடியே வந்து வார்டன் ப்ளஸ் ராயல் சாம்பியன் இறக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து கிங் ப்ளஸ் குயின் வந்து இருக்கிறோம். எதுக்குமே நம்ம வந்து பவர் கொடுக்காமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, ராயல் சாம்பியனுக்கு வந்து பவர் வந்து டவுன் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு குயினுக்கான பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ குயினுக்கான பவர் வந்து நம்ம கொடுப்போம். குயினுக்கான பவர் கொடுத்தாச்சு நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 65% வந்து கவர் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளை அட்டாக் பண்ணுற டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா கெனான், மோட்டார், ஆர்ஜர் டவர், விசார்ட் டவர், இன்ஃபர்னோ மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு பூஸ்ட்டையும் கொடுக்காம இது பண்ணி பார்க்கலாம். இன்ஃபர்னோ வந்து சிங்கிள் டார்கெட் இருக்கிறனால கொஞ்சம் ஓகே, அதுவும் எண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கெனான் மட்டும்தான் இருக்குது. கெனான் ப்ளஸ் மோட்ரு கிரவுண்டு தான். நம்மளுக்கு ஏர் டிஃபென்ஸே வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, 100% வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இவ்வளோ ரூட்ஸ் வந்து கிடைக்கிது பார்த்துக்காங்க. ரூட்ஸ் ப்ளஸ் வந்து மெடல் வந்து கிடைக்கிது. ஓகே, பவர் மேப் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, இந்த அட்டாக்கில் நம்ம ட்ராகன் ரைடர், ட்ராகன், பலூன், லாவா வச்சு நம்ம 3 ஸ்டார் எடுத்துருக்குறோம். இது மூலிமா வந்து நம்ம இப்போ 14 அட்டாக்கு 40 ஸ்டார்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து சீசனில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2nd இடத்துல வந்து இருக்கோம். இன்னும் நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்கு 3 ஸ்டார்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு அட்டாக் இருக்குது. அந்த அட்டாக் முடிச்சுட்டு எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக டேமேஜ் வந்து நாங்கள் விளையாடிட்டுருக்க கிளான் தான் வந்து அதிகளவு டேமேஜ் வந்து 8147 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் கேங்கிற கிளான்லேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளது வந்து 39 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி டே 6 வந்து கிளான் வார் லேக்கில் வந்து நம்ம 2 அட்டாக் பண்ண போகிறோம். 2 அட்டாக்கில் வாங்க எப்படி ஸ்டார் எடுக்கிறது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணது போக மீதி இந்த பேஸ் தான் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணலாம்.